நமக்கு வந்து மெடிக்கல் காலேஜிலேருந்து 2 மேம் வந்திருக்காங்க, சைக்காலஜி படித்தவங்க. ஒருத்தவங்க வந்து அனிதா மேம், இன்னொருத்தவங்க லலிதா மேம். 2 பேரும் உங்களுக்கு எய்ட்ஸ் அவேர்னஸ் பற்றி சொல்லி தருவாங்க. சரியா? அதுக்காக தான் வந்திருக்காங்க. அவர்களை முதலாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக ரெட் ரிபன் கிளப் ஒருங்கிணைப்பாளர்கள் அபிராமம், நானும் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்தது மாணவ செல்வங்கள். ஆர்ஆர்சிக்கு வந்து என்எஸ்எஸ் பிள்ளைங்க தான் ஆர்ஆர்சிக்கும் மாணவர்களாக இருக்கீங்க. அது நமக்கு இன்னைக்கு கிளப்ஸன் கமிட்டி இல்லாததுனால லாஸ்ட் அவர் உள்ள பிள்ளைங்களை கேட்டு உங்களை ஒருங்கிணைத்திருக்கிறோம். வருகை புரிந்த ஒவ்வொருவரையும் மனதார வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போது லலிதா அவர்கள் உங்களுக்கான அறிவுரையை வழங்குவார்கள். முதலாவதாக அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த பேம்ப்ளெட்டை ஒரு மேடத்தில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேம்ப்ளெட் தரேன்னுமா. அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாம் நல்லா இருக்குங்களா? எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? ஹெச்ஐவினா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹெச்ஐவினா என்னன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க. ஹெச்ஐவினா என்ன? இது ஃபங்க்ஷன் ஆகுது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபங்க்ஷன் ஆகுது, எந்தெந்த ஸ்டேட்ல ஃபங்க்ஷன் ஆகுது யாருக்கா தெரியுமா? சரி, சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. என்ன? நேஷனல் எய்ட்ஸ் ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து டெல்லியில் இருக்குது. இதுதான் மெயின் எங்களுக்கு. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1992 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெச்ஐவி நோய் வந்தது. எங்கே வந்துச்சுன்னு தெரியுமா இருக்காது? ஃபஸ்ட்டு ஹெச்ஐவி நோய் எங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா யாருக்காக? தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ரொம்ப டைம் இல்லை, ஏற்கனவே ஆல்ரெடி 3 o'clock ஆகும் போது. எந்த இயர் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா யாருக்காக? ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். ஹெச்ஐவி ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க இந்தியாவில்னு யாருக்கா தெரியுமா? 1996 இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஏன் அப்படின்னாக்க ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர், அதாவது காசு கொடுத்து விலை மாந்தர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காசுக்காக தன் உடலை வந்து தியாகம் பண்ணி அட்வொகேட்ஸ் குரூப் உள்ளவங்க. ஹெச்ஐவினா என்னன்னு யாராவது ஒரு ஆள் எழுந்திரிச்சு சொல்லுங்க. தப்போ ரைட்டோ சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுதா? எழுதிச்சுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக தான் கேட்குறேன். எய்ட்ஸ்னா அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். கரெக்ட். சரியா? இதுதான் எய்ட்ஸ்னா. ஹெச்ஐவினா, ஹெச்ஐவி வந்து நோயாளி மாதிரி. ஹெச்ஐவி, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி. ஹெச்ஐவி, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த சொல்லுங்க. நான் சொல்ல சொல்ல நீங்க பின்னாடி. நோய்